ஹாய் கைஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாரி கேட்டுக்கிறேன். சம் பர்சனல் ரீசன்ஸால இந்த டிராமாவோட ரிவ்யூ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கான வீடியோல இப்போ ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன தி ஒண்டர்ஃபுல் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் டப்டு கொரியன் அண்ட் சைனீஸ் டிராமாவோட அப்டேட் ரிவ்யூ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி ஒண்டர்ஃபுல்ஸ் இந்த சீரிஸ் 1999 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு அராத்து பிடிச்ச பொண்ணு. அவங்களோட உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். டாக்டர் அவங்க சீக்கிரமாவே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் சாகிறதுக்குள்ள எப்படியாச்சும் தனக்கு பிடிச்ச பிளேஸ போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்பதான் இருக்கிற பிரச்சனையில புது பிரச்சனையா நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மீட் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே ஹீரோயினி ரெண்டு பேருக்குள்ளேயும் சரியா முட்டிக்கும். ஆக்சுவலி இவங்க இப்ப இருக்கிற இந்த கிராமத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான விபத்து ஒண்ணு நடந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ கரண்ட்லயும் சில மர்மமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எப்படி இருக்க ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ கண்ணாடி போட்டுட்டு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அப்பாவித்தனமா தெரிஞ்சாலும் போக போக டேய் உனக்குள்ள இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க நம்ம ஆளு சும்மா ஒண்ணு இந்த ஊருக்குள்ள வரல, ஒரு மிஷனோட தான் வந்திருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஊர் சுத்துறதுக்காக பணத்தை அபேஸ் பண்றதுக்கு ரெண்டு முட்டா பசங்க கூட சேர்ந்து தீவிரமா ஒரு பிளான் போட அதுக்கப்புறம் நடந்த சில இன்சிடென்ட்னால அவங்க மூணு பேருக்கும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரியே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். என்னடா நடக்குது இங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு சூப்பர் பவர் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வியந்து பார்க்கும் போதே அந்த கிராமத்துல ஒரு இடம் இருக்கும். யாரும் யூஸ் பண்ணாததால அதுல ஃபுல்லா குப்பையா கிடக்க அங்க ஒரு இடத்துல மட்டும் கழிவு தண்ணி தேங்கி கிடக்கும். என்ன இடம் இது? இந்த கழிவு தண்ணி எங்க இருந்து வருது? 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்திருக்கும்? நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் என்ன? அவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த கிராமத்துல நடக்கிற மர்மமான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் ஃபன்னாவும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சீரீஸ்ல எனக்கு ஹீரோ மேலதான் ஒரு கண்ணாவே இருந்துச்சு. யாரா இது இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கும் போதுதான் அட நம்ம ட்ரூ பியூட்டி ஹீரோ அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இந்த சீரீஸோட ஸ்டோரி லைன் ரொம்பவே சூப்பர் அண்ட் டப்பிங் சான்ஸே இல்ல, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பர்சனலி எனக்கு ஹீரோயினோட வாய்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம பார்க்கலாம், செம ஒர்த்தான ஒரு டிராமா. இந்த டிராமா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவர்ல இருந்து 1.5 hour வரைக்கும் வரும். சோ யாரெல்லாம் இந்த டிராமாவை பார்க்க போறீங்க ஆர் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா பாய் அண்ட் டேக் கேர்.